வணக்கம், சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி பூரி கிழங்கு வைக்க போகிறோம். பாருங்க, 3 உருளைக்கிழங்கு வேக வச்சு உரிச்சி வச்சுருக்கேன். இந்த மிக்சியில் வந்து ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, பெரிய தக்காளி, ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு இவ்வளோ பெரிய இஞ்சி 3ஐயும் மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வெங்காயம், கருவேப்பிலை, கேரட் கொஞ்சம் துருவி வச்சுருக்கேன். கடுவை போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு 2 கடலைப்பருப்புங்க. இது வந்து பொட்டேட்டோ குருமா, உருளைக்கிழங்கு குருமா. இதில் வந்து பட்டை சோம்புலாம் எதுவும் தாளிப்பு கிடையாது. கரண்டி காலையும் 20 வாட்டி எழுது. கடுகு வெடிச்சு போச்சுங்க. வெங்காயம், பச்சை மிளகா போட்டுக்கலாம். பச்சை மிளகா அரைச்சாச்சு. கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயத்தை வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மஞ்சள்தூள் போட்டு, பெருங்காயத்தூள் போட்டு, கேரட் அள்ளி போட்டு வேக வச்சுட்டு நல்லா வெந்ததும் உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி போட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக கடல மாவு கரைச்சி ஊற்றினா குருமா ரெடி. வெங்காயம் எல்லாம் வதக்கி போச்சு. கேரட்டை போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க. இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி கிரேவியாக அரைச்சி வச்சுருக்கோம். அந்த கடலமாவு அந்த மசாலா அரைச்சதுலேயே 1 ஸ்பூன் கடல மாவு போட்டு அரைச்சாச்சுங்க. இது வேகிறதுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். வெங்காயம் நல்லா வெந்து போயிடும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வைக்கிறேன். அவ்வளோதாங்க. நல்லா வெங்காயம் வெந்ததும் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். உடனே கிழங்க போட்டு உப்பு போட்டு இந்த மசாலாவை எடுத்து ஊற்றி கொதித்து இறக்கி வச்சுட்டு பூரியை பொரித்து பூரி மசாலா மஞ்சள்தூள் போட்டாச்சுங்க. நல்லா கொதிக்கிட்டோம். கொதித்ததும் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வெந்து போச்சுங்க. இப்போ வந்து அதுக்கான குருமாவுக்கான உப்பை போட்டுக்கலாம். அடுத்தது உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். நசுக்கி போட்டாச்சு. பருப்பு பாருங்கள், இஞ்சி, பச்சை மிளகா, தக்காளி, ஒரு 2 ஸ்பூன் கடல மாவு அதையும் எடுத்து ஊற்றிடலாங்க. இதை பிடி தண்ணி நிறைய போச்சு. எல்லாருக்கும் வேண்டாம் சார். ஆனால் கடலை கொஞ்சம் கரைச்சி கரெக்டாக இருக்குங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா நம்ம கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் கிரேவியாக இருந்தால் தான் பசங்க ஊற்றி சாப்பிடும். இன்னும் கெட்டிமாக வேணாலும் கரெக்டாக மாதிரி வைக்கலாம். நான் கொஞ்சம் குருமா ரெடி ஆயிடுச்சு.
இது ஒரு 2 மினிட்ஸுக்கு வச்சதுன்னா ஆஃப் பண்ணிடலாம். குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. நாங்கள் எப்போதும் அப்படி முண்டு கெட்டியாக தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் தளராக வச்சுருக்கேன். பிள்ளைங்க வந்து இந்த அப்படி கொஞ்சம் சாராக ஊற்றி தொட்டுக்கும், அதனால் கொஞ்சம் தளர்த்தியாக இருக்குது. குருமா ரெடி ஆயிடுச்சு. பூரி பொரிக்கலாம். பூரி பொரிச்சாச்சுங்க. பூரி பொரிச்சாச்சு. சூப்பராக பூரி பொரிஞ்சிருச்சு. சாப்பிட வேண்டியதுதான். வரும் சூப்பரான பூரி பொட்டேட்டோ ரெடி. குருமா சூப்பராக இருக்க பாருங்க. அனிதா வேணா சூப்பரான பூரி கிழங்கு தயார். வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பூரி கிழங்கு ரெடி.